ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே காலையிலே சாப்பாடெலாம் வடித்தாச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வாவல் மீன் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரரு. எப்படி வச்சிடலாம்னு பார்த்துடலாமா என்ன. மீன் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், அப்புறம் அது நல்லா பொன்னிறமானோன்னா கொஞ்சம் சீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்க விடணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்க விடணும். வதங்க விட்டுட்டு அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா இந்த இதெல்லாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டேன், மல்லித்தூள் 5 ஸ்பூனு. எங்கள் வீட்டில் இருக்க கரண்டிலாம் சின்ன கரண்டி தான், அதனால் நான் இந்த அளவுக்கு போட்டுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றணும். ஒரு சின்ன கொஞ்சம் பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து கொஞ்சம் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி சேர்த்துக்கணும். நல்லா புளிப்பாக இருந்தால் தான் வாவல் மீன் குழம்புலாம் நல்லாயிருக்கும். கரைச்சி சேர்த்துக்கிட்டாச்சு. குழம்பு தாளித்து ஊற்றிட்டு அப்புறம் மீன் வறுவலுக்கு கொஞ்சம் சோம்பு, வாவல் மீன் குழம்புக்கு அப்படியே வாடை அடிக்கும், அதனால் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு மீனில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மீனை வறுத்துட்டு அதுக்குள்ளேயும் பையன் பறக்கிறான். மீன் நல்லா மீனை வறுத்துறது. எங்கள் வீட்டில் எப்போதுமே அடுப்பில் தான் சமைக்கிறது. ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா மட்டும் கேஸ் யூஸ் பண்ணிக்குவோம். டீ வைக்கிறது, அப்புறம் பாப்பா ரொம்ப இருந்தால் பாப்பாவுக்கு சாப்பாடு இதெல்லாமே இதில் தான் வைப்போம். நான் போயிட்டு என் பொண்ணு அழுதுச்சு, அதை போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே என் பையனை பாருங்கள், அடுப்பு எரிக்கலையும் அடுப்பு ஊதிக்கிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா. இந்த மாதிரி யார் யார் வீட்டில் நடக்குது. கொடுறான்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆம்பளை பிள்ளை பார்த்தா எல்லார் வீட்லேயும் ஆம்பளை பிள்ளை அடுப்படி பக்கம் போகக்கூடாது, எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை தான் சமைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போலேருந்து நம்ம பிள்ளைக்கு ட்ரைன் பண்ணுவோம். எந்திரின்னு சொன்னாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான். சமைக்கட்டும்.